ஆஸ்திரேலியா ரசிகர்கள் தென்னாப்பிரிக்காவை பார்த்து உங்கள் வெற்றியை அவ்வளவு கொண்டாடாதீர்கள். உங்கள் வெற்றியை விட எங்கள் தோல்விதான் அதிகம் பேசப்படுகிறது என்று சொல்லலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் ஆஸ்திரேலியாவின் அகந்தை அடிபட்டு விட்டது. ஆம், அதே அகந்தைதான் 2023 உலகக் கோப்பையில் இந்தியாவை தோற்கடித்த பிறகு மிட்ச் மார்ஷ் கோப்பை மீது காலை வைத்து காட்டியது. இந்த கோப்பையெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. நாங்கள் சாதாரணமாகவே வெல்வோம் என்று காட்ட முயன்றார்கள். நாம் இந்தியர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவோம். ஆனால் விளையாட்டு வீரர்கள் முதல் சாதாரண தொழிலாளி வரை தங்கள் உடைமைகளை மதிப்பார்கள், பேட்டை மதிப்பார்கள், பிட்சிற்குள் நுழையும் போது அதை மதிப்பார்கள். அப்படி இருக்கையில் மிட்ச் மார்ஷ் வென்ற கோப்பை மீது காலை வைத்த போது அதிர்ஷ்டமும் விலகிச் சென்றது. 2024 T20 உலக கோப்பையில் அவர்கள் தகுதி பெறவில்லை. 2025 சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா அவர்களை தோற்கடித்தது. அவர்கள் இறுதிப் போட்டிக்கு வரவில்லை. இப்போது 2025 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை தென்னாப்பிரிக்கா அவர்களை தோற்கடித்து வென்றிருக்கிறது. அன்று கோப்பைக்கு கொடுக்கப்பட்ட அவமரியாதை இப்போது வட்டியும் முதலுமாக திருப்பிச் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல எய்டன் மார்க்ரமின் 2013 காலத்து ட்வீட் ஒன்றும் வைரலாகிறது. யாரோ ஒருவர் ஜெயிக்கட்டும், ஆனால் ஆஸ்திரேலியாவோ இங்கிலாந்தோ வேண்டாம், ஓசிஸ் வேண்டாம் என்று. நமக்கும் அதேதான் தோன்றியது, ஓசிஸ் வேண்டாம். நாமும் நேத்து தென்னாப்பிரிக்கா தான் ஜெயிக்க வேண்டும், ஆஸ்திரேலியா ஜெயித்தல் ஒருவித ஆணவத்தை காட்டுகிறது, கோப்பை வெல்வது சாதாரணமில்லை என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஒரு சுவாரஸ்யமான கதை இது. இந்தியா இறுதிப் போட்டிக்கு வராதது எங்களுக்கு வருத்தம்தான். ஆனால் தென்னாப்பிரிக்கா வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சியே. தென்னாப்பிரிக்கா வெறும் ஆணவத்தை உடைக்கல, சோக்கஸ் என்ற பட்டத்தை சண்டையிட்டு வென்று சாம்பியன் என்ற பட்டத்தை சூட்டி இருக்குது. ஏன்னா தென்னாப்பிரிக்கா அணி எப்போதும் அரையிறுதி வரை வந்து அதற்கு மேல் தகுதி பெறாமல் போய்விடும். D20 ஒரு நாள் டெஸ்ட் என்று எந்த ஒரு தொடராக இருந்தாலும் அனைத்து கிரிக்கெட் நிபுணர்களும் அவர்களை தானாகவே முதல் 4 இடங்களுக்குள் வைத்து விடுவார்கள். ஆனால் முதல் 4 இடங்களிலிருந்து முதல் 2 இடங்களுக்கோ அல்லது முதல் இடத்திற்கோ 90% மக்களின் தேர்வாக அவர்கள் இருந்ததில்லை. ஏனால் அவங்க சோக்கஸ். ஆனால் ஆஸ்திரேலியா எப்போதும் முதல் தேர்வாக இருந்தது. ஒருவேளை இதனாலதான் அவங்களுக்கு அவ்வளவு ஆணவம். தனது உயரம் பற்றி கூரையின் அகம் இருமாந்திருந்தது. அக்கூரைக்கு மேல் இன்னொரு கூரை முளைக்க முதல் கூரை தரையானது என்பார்களே, அப்படித்தான் ஆஸ்திரேலியா தோற்றது. 27 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா இந்த பட்டத்தை வென்றிருக்கிறது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது. ஆஸ்திரேலியா 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இறுதிப் போட்டியில் தோற்கிறது. இன்று அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படி என்று யோசித்துக் கொண்டிருப்பாங்க. ஏனெனில் அவங்களுக்கு வெற்றிதான் பழக்கம், இறுதிப் போட்டிகளில் தோற்பதில்லை. மிட்ச் மார்ஷ் மற்றும் ஹெசல்வுட்டை பத்தி ஒரு பெரிய ட்ரெண்ட் இருந்தது, இவர்கள் இறுதிப் போட்டியில் ஒருபோதும் தோற்றதில்லை என்று. இப்படிதான் புரியுது, ரெக்கார்டுகள் மாறத்தான் செய்யும். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவை 1999 தோற்கடித்தது. அந்த ரன் அவுட் சம்பவம் இப்போது பழி தீர்க்கப்பட்டு விட்டது. 26 ஆண்டுகளுக்கு பிறகு பழி தீர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு அற்புதமான விஷயம். தற்போது உலக அளவில் ஒரு அற்புதமான கதை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் உலக கோப்பை சாம்பியன் ஆஸ்திரேலியா, D20 உலக கோப்பை இந்தியா, சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தற்போது தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியா நிறைய பட்டங்களை வென்றது. 87, 99, 2003, 7, 15, 23 ஒரு நாள் உலக கோப்பைகளை வென்றது. 2006 9 சாம்பியன்ஸ் டிராபியை வென்றது. 21, 23 20 உலக கோப்பைகளை வென்றது. 23 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பையும் வென்றது. ஆனால் 23இல் கோப்பை மீது காலை வைத்த பிறகு எதுவும் வெல்லவில்லை. D20 வெல்லவில்லை, ஒரு நாள் போட்டியிலும் வெல்லவில்லை, டெஸ்டிலும் வெல்லவில்லை. தென்னாப்பிரிக்கா வென்றது. இந்த வெற்றி ஒருவித நிம்மதியை தருகிறது. ஏனென்றால் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், கம்மின்ஸ், ஸ்டார்க், ஹெசல்வுட், நாதன் லயன் இந்த 4 வீரர்களும் நிறைய தொடர்களை வென்று பெரும் அகந்தையில் இருந்தார்கள். 14 ICC இறுதிப் போட்டிகளில் ஆஸ்திரேலியா விளையாடியிருக்கிறது. இவற்றில் அவர்கள் தொடர்ந்து வென்று வந்தார்கள். இது ஆஸ்திரேலியாவின் 4வது இறுதிப் போட்டி தோல்வி. 4 முறை தோற்றிருக்கிறது. முதல் முறையாக 1975 தோற்றார்கள். அப்போது கிளைவ் லைட் சதம் அடித்தார். அதன் பிறகு 1996 தோற்றார்கள். அப்போது அர்ஜுன ரணதுங்கா சதம் அடித்தார். 2010 D20 உலக கோப்பையில இங்கிலாந்திடம் தோற்றார்கள். அதுவும் ஒரு அற்புதமான போட்டி. இப்போது 14 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவிடம் தோற்றார்கள். வென்ற போட்டியில் தோற்றார்கள் என்றால் 282 ரன்கள் எடுத்த போது 99% பேர் இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு தான் அப்படின்னு நினைச்சாங்க. 3 சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள் இருந்தார்கள். எல்லாரும் ஒரு கிளாஸ் பந்து வீச்சு இருக்கும்னு நினைச்சாங்க. கதை மாறிட்டது என்று தோன்றியது. ஆனால் அப்பிறகு போட்டி மாறியது, நேரம் மாறியது, உணர்வுகள் மாறின. அவர்கள் தோற்றார்கள்.
2 ஒருநாள் உலகக் கோப்பைகள், ஒரு T20 உலகக் கோப்பை மற்றும் அனைத்து பட்டங்களையும் வென்ற பிறகு ஆஸ்திரேலியா தோற்றிருக்கிறது. கமின்ஸ் நிறைய வென்றாரு. ஆனால் அந்த சைலன்சர் அகந்தை முடிஞ்சுட்டது. எங்களுக்கு அமைதியாக்குறது பிடிக்கும் என்று சொன்னது முடிஞ்சது. அது இல்ல. இதுதான் சொல்கிறது. டெஸ்ட் கிரிக்கெட் கதை இதத்தான் சொல்றது. உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கிடைக்கும்போது அது கிடைச்சது. இந்த போட்டிக்கு முன்ன யாரிடம் கேட்டிருந்தாலும் அனைவரும் ஆஸ்திரேலியா தான் வெல்லும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பாவுமாவின் பையன்கள் ஒரு தனி கதையை படைச்சாங்க. மார்க்ரம் வேற ஒரு நோக்கத்துடன் இருந்தாரு. இந்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது. தென்னாப்பிரிக்காவுக்கு வெல்ல 32% வாய்ப்பு இருந்தது, அல்லது தகுதி பெற 32% வாய்ப்பு இருந்தது என்று சொல்லலாம். இந்த போட்டியில் 4வது இன்னிங்ஸில் 20% பேர் மட்டுமே வெல்லும் வாய்ப்பு இருந்தது என்று நம்பினார்கள். அங்கிருந்து சோக்கர்ஸ்ல இருந்து சாம்பியன் ஆனாங்கள். ஆஸ்திரேலியா கோப்பையில் கால வச்சு காணாமல் போனது. 2022, 23இல் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் இருந்தது. D20 உலக கோப்பையை வென்றது. அப்புறம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றது. அப்புறம் உலக கோப்பையை வென்றது. ஆனா அப்புறம் கோப்பையில் காலை வைச்சது அகந்தையை காட்டியது. அதன் பிறகு தொடர்ந்து 3 வடிவங்களிலும் தோற்றது. அதனாலதான் சொல்றாங்க, அகந்தை யாருக்கும் நிலைப்பதில்லை. காலை இருந்தால் மாலை வரும், இரவு இருந்தால் காலை வரும். ஆஸ்திரேலியாவின் வெற்றி காலையின் மாலை வந்துவிட்டது. தென்னாப்பிரிக்காவின் சாக்கர்ஸ் என்ற இரவு இப்போது சாம்பியன்ஸ் அப்படின்னு காலையாக மாறிவிட்டது. இந்த சுவாரஸ்யமான வெற்றி கதையை பத்தி நம்ம நியூஸ் கிரிக் சேனலில பேசியிருக்கிறோம். இன்னும் பல கிரிக்கெட் தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.